ஏதோ ஆடு மாடுகளை இறக்கி விடுவது போல் இறக்கி விடுகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை அமெரிக்கா செய்திருக்கிறது. இந்த செயலை இந்தியா கண்டித்திருக்க வேண்டும். இன்றைக்கு அமெரிக்கா அதிபரோடு கைகோர்த்து ட்ரம்போடு கைகோர்த்து பேசிக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மேடையில் வைத்து கண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் கட்டிப்பிடிக்கிறார், பாராட்டுகிறார், பாச மழையில் நனைகிறார். ஆனால் சொந்த இந்திய நாட்டின் குடிமக்கன் அங்கு சிறை கொட்டையில் கிடப்பது போல் கிடக்கிறான், கைது செய்யப்பட்டு. இன்னைக்கு போயிட்டு 2 மாசமா எந்த ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க, எந்த ஸ்டேஷன்ல ரிமாண்ட் பண்ணாங்க, எந்த கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்கன்னு தமிழ்நாட்டு வழக்கறிஞர் பெருமக்கள் அலைய விடுறான். நம்முடைய கியூ பிரான்ச் அதிகாரிகள் வாய் திறக்க மறுக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒன்றிய அரசுடைய அழுத்தம் இங்கு தமிழ்நாட்டு கியூ பிரிவை இயக்குகிறது. அதற்கு அடிமையாக இருக்கிற RSS சங் பரிவார அதிகாரிகள் முதல் முறையாக ஒரு இராணுவ விமானத்தில் அனுப்பப்பட்டதாக அமெரிக்க பத்திரிகைகள் எழுதிதான் நமக்கு தெரியும். அது இராணுவ விமானத்தில் அனுப்பினால் செலவு குறைவா என்றால் 3 மடங்கு செலவு அதிகம் என்று எழுதுகிறார்கள். 3 மடங்கு செலவு அதிகமாக இராணுவ விமானத்தில் அனுப்புவதற்கான நோக்கம் இந்தியாவை அவமானப்படுத்துவது, எச்சரிப்பது. நேற்று ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறார். இந்தியா என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு போவது 2 சமமான நாட்டு அதிபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பேச்சாக இருக்க போவதில்லை. அமெரிக்கா சொல்வதை ஏற்றுக்கொண்டு வரப்போகிறார்கள். இது தொடர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது இது போன்ற அந்நிய நாடுகளை அவமானப்படுத்துகிற நடவடிக்கையிலேயோ அமெரிக்காவோ அல்லது ஏகாதிபத்திய நாடுகளோ ஈடுபட்டால் அன்றைக்கு சோசலிச முகாம் வலுவாக திருப்பி அடித்தது. அனைவருக்குமான உலகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் இந்த ஒரு நடவடிக்கை மட்டுமல்ல, முதலாளித்துவத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியம் ஒழிக்கப்பட வேண்டும். அமெரிக்கா நாடு இந்தியர்களையும் அண்டை நாடுகளாக இருக்கிற மெக்சிகோவில் வாழ்கின்றவர்களையும் இன்னும் பல்வேறு தேசத்தவர்களையும் அவர்கள் பணி செய்கின்ற இடங்களில், கடைகளில், ஓட்டல்களில், உணவகங்களில், விடுதிகளில், சாலை பணிகளில், கழிவறை சுத்தம் செய்கின்ற இடங்களில் என்று அமெரிக்காவுடைய அதிரடிப்படை பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்ற போதும் கொஞ்சம் கூட அதை குறித்து அலட்டிக் கொள்ளாமல், மனித உரிமை மீறல்களை குறித்து கவலைப்படாமல், அவர்கள் ஏதோ கொள்ளையர் போல், கொலைக்காரர்கள் போல் ஓடி ஓடி வளைத்து பிடித்து கைவிலங்கிடுவது, கால் விலங்கிடுவது, அவர்கள் அணிந்திருக்கிற உடையோடு பிடித்து முறுக்கி அவர்களை வாகனங்களில் ஏற்றுவதெல்லாம் நாம் சில நாட்களாக இன்றைக்கு தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில் பார்த்து வருகிறோம். இது மாபெரும் ஒரு மனித உரிமை மீறல் என்கிற அளவிலும், ஒரு நாடு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே பன்னெடுங்காலமாக அந்த நாட்டில் வாழ்கின்ற இதர நாட்டைச் சேர்ந்தவர்களை இப்படி மனிதநேயம் மற்ற முறையில் நடத்துவதை இக்கூட்டம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த மெக்சிகோ இந்திய நாட்டினுடைய அந்த சாதாரண தொழிலாளர் தோழர்கள் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா பீற்றிக் கொள்ளுகிற உலகத்தின் மிகப்பெரிய வளர்ந்த நாடு என்பதற்கான அந்த அடி செங்கல் உருவப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த அமெரிக்கக்காரனும் அங்கு கட்டிட வேலை செய்வதில்லை, கழிவறை கழுவதில்லை, சாலைகளை பெருக்குவதில்லை, எந்த அடிப்படை சுத்தம் செய்கின்ற எந்த வேலைகளையும் அவன் செய்வதில்லை. அவன் முதலாளியாக இருக்கிறான், ஆட்சி அதிகாரியாக இருக்கிறான், அல்லது மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறான். ஆனால் அமெரிக்கா என்கிற அந்த நாடு கட்டமைப்பதற்கு அடித்தளத்தில் பணி செய்தவர்கள் எல்லாம் அந்த அருகாமையில் இருக்கிற நாட்டைச் சேர்ந்தவர்களும் நம்மை போன்று அந்த நாட்டிலே மானத்தோடு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சென்ன இந்திய மக்களும் தான். ஆனால் இவர்களை இன்றைக்கு கைது செய்து இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் முத்தரசன் அவர்கள் பதிவு செய்தது போல் இன்றைக்கு இராணுவ விமானங்களிலே அவர்களை கொண்டு வந்து ஏதோ ஆடு மாடுகளை இறக்கி விடுவது போல் இறக்கி விடுகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை அமெரிக்கா செய்திருக்கிறது. இந்த செயலை இந்தியா கண்டித்திருக்க வேண்டும். இன்றைக்கு அமெரிக்கா அதிபரோடு கைகோர்த்து ட்ரம்போடு கைகோர்த்து பேசிக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மேடையில் வைத்து கண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் கட்டிப்பிடிக்கிறார், பாராட்டுகிறார், பாச மழையில் நனைகிறார். ஆனால் சொந்த இந்திய நாட்டின் குடிமக்கன் அங்கு சிறை கொட்டையில் கிடப்பது போல் கிடக்கிறான், கைது செய்யப்பட்டு அநியாயமாக விரட்டியடிக்கப்படுகின்றார்கள். ஒரு விசா ப்ராசஸுக்கு சாதாரண கூலியாக இருந்தாலும், கல்லூரியில் வேலைக்கு போகிறவனாக இருந்தாலும், படிக்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா இல்லைன்னா விசா கிடையாது. அப்போ சாதாரண கூலியாக போகிறவங்க கூட காகானி அரகானியை விற்று, அண்டா குண்டானை விற்று, தாலியை விற்று, வெள்ளாக்குடியை விற்று, குழந்தைகளுடைய நகை நட்டை விற்று பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட்டை போட்டு அதை ஆவணமாக காட்டின பிறகு தான் அமெரிக்கா விசா கொடுக்குறான். அப்படி போனவர்கள் தான் அங்கே இருக்கிற யாராக இருந்தாலும்.
அப்படி போனவர்களை நீங்கள் ஒரே இரவில் ஆட்சி மாற்றத்தினூடாக நீங்கள் அவர்களை இன்றைக்கு வெளியேற்றுவது என்பது ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சிபிஐனுடைய இந்த மேடையிலிருந்து மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதே மாதிரி அண்ணன் வைகோ அவர்களுக்கும் அண்ணன் திருமா அவர்களுக்கும் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் அண்ணன் ஆசை தம்பி அவர்களுக்கும் இந்த மேடையில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சமீப காலமாக இந்திய அரசு அதனுடைய ஐபி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசின் உளவு நிறுவனம், இந்தியாவினுடைய RAW என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி 15 ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த மண்ணில் படகுகள் வழியாக அல்லது விமானத்தின் வழியாக வந்து அகதிகளாக தாயகம் அரவணைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஈழத்து தொப்புள்குடி உறவுகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களை தந்து இன்றைக்கு சில நாட்களாக தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்திய அரசை எமது ஈழ உறவுகளுக்கு நான் சொன்ன இந்த தலைவர்கள் அனைவரும் நாங்கள் இரட்டை குடியுரிமை கேட்கிறோம். அவர்கள் எங்கள் தொப்புள்குடி உறவுகள். அவர்கள் இந்த மண்ணில் வாழ்வதை தடுக்கின்ற உரிமை உனக்கு இல்ல, எங்க நாடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். உங்ககிட்ட அரசு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இரட்டை குடியுரிமை கேட்டேன், கொடுக்கல. லட்சக்கணக்கான மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டு 1.5 லட்சம் மக்கள் படுகொலைக்கு உள்ளாகி 50,000 மாவீரர்கள் அந்த மண்ணில் விதையாக விழுந்த போது தப்பி தவறி காயம்பட்டு கண் போய் கால் போய் இங்கு அகதியா வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க, பாதிப்பில் இருக்கிறாங்கன்னா அவர்களை புலிகள் நாளை இவர்கள் புலிகளாக உருவாவார்கள். 2009 விடுதலை புலிகளின் ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த மண்ணில் உயிர் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த முன்னாள் போராளிகளை தமிழீழ மண்ணை பொறுத்தவரையில் அங்கு பொதுமக்கள் தான் புலிகள், புலிகள் தான் பொதுமக்கள் என்கிற ஒரு நிலையில் தான் தமிழ் ஈழம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆயுத போராட்டத்தை அங்கு நடத்தவில்லை. இந்திய மண்ணின் இறையாண்மைக்கு, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்த பணிகளும் செய்யவில்லை. அப்படி இருக்கின்ற போது கடந்த காலத்தில் 2 பேரை பிடிச்சி போய் போட்டாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஓடோடி போய் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், அவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு. ஒன்றிய அரசு ஐபி தொடர்ச்சியாக கொண்டு வந்து காமிச்சு பிடிச்சி கொடுத்துட்டாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியலனாங்க. சரி பரவாயில்ல, நாங்கள் பெயில் எடுத்துக்கிறோன்னு பெயில் எடுக்க போனால் நேற்றுக்கு காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய தோழர்கள் ஜாமீன் கொடுக்க போகிறாங்க. கீவு பிரிவு அதிகாரி உள்ளே புகுந்து மேஜிஸ்ட்ரேட்டை மிரட்டி அந்த பெயில் ஜாமீன் கொடுக்க வந்தவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். ஜாமீன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த 4 பேர்ல அதற்கு தலைமையேற்று இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியிலிருந்து மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் பார்த்து பொது வாக்கெடுப்புக்காக வேண்டுகோள் வைத்தவர். அதில் இன்னும் ஒன்று, அண்ணன் வைகோவை எப்படியாவது திமுக கூட்டத்திலிருந்து ஒரு கோபத்துக்குள்ளாக்கணும்னு சொல்லி வைகோவுடைய உதவியாளராக இருந்த ஒருவரை கைது செய்துவிட்டோம் என்ற ஐபி பொய் செய்தியை பரப்பி ஒரு போராட்டத்தை உருவாக்கி கூட்டணியிலே குழப்பத்தை ஏற்படுத்துறான். இதையெல்லாம் ஒன்றிய நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களும் இங்க மேடையில் இருக்கிற தலைவர்களும் இன்றைக்கு இந்தியாவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்படுவதை விரட்டி அடிப்பதை நாம் கண்டிக்கிறோம். அதே மாதிரி எம் ஈழத்து உறவுகளை ஒன்று நீங்கள் இரட்டை குடியுரிமை கொடுத்து இங்கு வாழ விடுங்கள், அல்லது அவர்கள் தான் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள். பாவம், இன்னைக்கு போயிட்டு 2 மாசமா எந்த ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க, எந்த ஸ்டேஷன்ல ரிமாண்ட் பண்ணாங்க, எந்த கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்கன்னு தமிழ்நாட்டு வழக்கறிஞர் பெருமக்கள் அலைய விடுறான். நம்முடைய கியூ பிரான்ச் அதிகாரிகள் வாய் திறக்க மறுக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒன்றிய அரசுடைய அழுத்தம், ஒன்றிய அரசுடைய உளவு பிரிவுடைய அழுத்தம் இங்கு தமிழ்நாட்டு கியூ பிரிவை இயக்குகிறது. அதற்கு அடிமையாக இருக்கிற RSS சங் பரிவார அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு இங்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த, முதலமைச்சருக்கு அவப்பெயரை ஏற்படுத்த, என்னை போன்ற திருமா போன்று வைகோ போன்று புலிகளை அன்று ஆதரித்தோம் இன்றும் ஆதரிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை எப்படியாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் என்கிற ஒரு ரீதியில் ஒன்றிய அரசு போடுகிற திட்டத்திற்கு தமிழ்நாட்டு அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டத்தில் இருந்து தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறேன், நேரடியாக 2 முறை சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். இன்னும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. நிம்மதியாக அவர்கள் பிணையில் வந்தாவது அவர்கள் விரும்புகிற நாடுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அவர்களை சித்திரவதைக்கு ஆளாக்க வேண்டாம், கொடுஞ்சிறையில் அடைக்க வேண்டாம் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து அமெரிக்க அரசு செய்கிற அநியாய அக்கிரமத்தை என்றும் கண்டிப்போம். இந்திய கம்யூனிஸ்ட் எடுக்கிற போராட்டங்களுக்கு தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. கம்யூனிஸ்டுகள் நாங்கள் என்று சொல்லுகிற போது ஒரு 3 அம்சங்களை முக்கியமாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கான உதாரணமாக சொல்வார்கள். அதில் ஒன்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது. இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்ததற்காக நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பாராட்ட விரும்புகிறேன். தோழர்களே, இது ஒன்று கடந்த காலத்திலும் இது போன்று சட்டவிரோதமாக குடியேறியவர்கள்
அல்லது அவர்களுக்கு ஆவணங்கள் இல்லை எனில் திருப்பி அனுப்புவது என்பது வழக்கம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு இராணுவ விமானத்தில் அனுப்பப்பட்டதாக அமெரிக்க பத்திரிகைகள் எழுதிதான் நமக்கு தெரியும். அது இராணுவ விமானத்தில் அனுப்பினால் செலவு குறைவா என்றால் 3 மடங்கு செலவு அதிகம் என்று எழுதுகிறார்கள். 3 மடங்கு செலவு அதிகமாக இராணுவ விமானத்தில் அனுப்புவதற்கான நோக்கம் இந்தியாவை அவமானப்படுத்துவது, எச்சரிப்பது. அப்போ ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினையை இந்திய அரசாங்கம், உலகத்திலேயே நீங்கள் பெரிய ஜனநாயகம் என்று சொல்லுகிற போது அந்த ஜனநாயகத்தை, மனித மாண்பை ஒரு நாடு மீறுகிற போது அதற்கு உரிய முறையில் இந்திய அரசாங்கம் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். இந்த காலத்தில்தான் இந்தியா முழுவதும் இருந்து ஒரு 18 லட்சம் பேர், 18 லட்சம் சொல்கிறாங்க. ஒன்று, இது நிகர சொத்து அதிகம் உள்ள தனிநபர்கள் 18 லட்சம் பேர் இந்த காலத்தில் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டு வேறு நாட்டில் போய் குடிமக்களாக மாறி இருக்கிறார்கள். இது பணக்காரர்கள். இன்னொரு பகுதி 18 லட்சம் இந்தியர்கள் வாழ்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த 18 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர், 3/2 பேர் 2015க்கும் 2023க்கும் இடையிலே சென்றிருக்கிறார்கள். இதில் ஆக பெரும்பான்மையோர் பஞ்சாபிலும் குஜராத்திலும் இருந்து சென்றிருக்கிறார்கள். கடந்த வருடம் 2 குடும்பங்கள், குஜராத் குடும்பங்கள் கனடாவினுடைய எல்லையில் மிகப்பெரிய அளவிற்கு பனியிலே குளிரிலே அப்படியே உறைந்து போய் கிடந்ததை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை பாருங்கள், நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னால் அமெரிக்கா இராணுவ விமானத்தில் இந்தியர்களை அவமானப்படுத்தி இங்கே அனுப்பி வைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்திய மக்களின் சொந்த வரிப்பணத்தில் வாங்கிய 800 கோடி விமானத்தில் நரேந்திர மோடி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். இவர் போவதற்கு முன்பாகவே இங்கே இருக்கிற சாதாரண பொருட்களுக்கு இல்லை, ஹார்லி டேவிட்சன் என்கிற லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானமுள்ள பைக்குகளுக்கான வரிகளை குறைத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார். நேற்று ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறார், இந்தியா என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு போவது 2 சமமான நாட்டு அதிபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பேச்சாக இருக்கப் போவதில்லை. அமெரிக்கா சொல்வதை ஏற்றுக்கொண்டு வரப்போகிறார்கள். இது தொடர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இந்த உலகம் முழுவதும் எங்காவது மனித உரிமையை மீறிவிட்டால் உடனே நாங்கள் தான் அதற்கெல்லாம் ஜாம்பவான் என்று கேள்வி கேட்கிற அமெரிக்கா இனிமே வாய் திறந்து பேசக்கூடாது, மனித உரிமை என்று பேசக்கூடாது. உண்மையை சொல்ல போனால் இப்போது போனவர்களெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அல்லது வெளியிலிருந்து வந்தவர்கள். இன்றைக்கு பேசுகிற ட்ரம்ப்போ அதே மாதிரி அங்கிருக்க வெள்ளைக்காரர்களோ சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்திலிருந்து அங்கே சென்று குடியேறியவர்கள். உண்மையில் சொல்லப்போனால் அங்கே அதனுடைய பூர்வ குடிகள் செவ்விந்தியர்கள் மட்டும்தான். எனவே உலகம் அனைவருக்கும் பொதுவானது, உலகில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைவருக்கும் பொதுவானது. சோவியத் முகாம் ஒன்று இருந்தபோது இது போன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளிலோ அல்லது இது போன்ற அந்நிய நாடுகளை அவமானப்படுத்துகிற நடவடிக்கையிலேயோ அமெரிக்காவோ அல்லது ஏகாதிபத்திய நாடுகளோ ஈடுபட்டால் அன்றைக்கு சோசலிச முகாம் வலுவாக திருப்பி அடித்தது. எனவே உறுதியாக சொல்ல முடியும், சோவியத் யூனியன் இருந்த காலம் வரையிலும் அந்நிய மண்ணில் கை வைப்பதற்கு அல்லது அது கால் வைப்பதற்கு இத்தகைய ஏகாதிபத்திய நாடுகள் அவர்களுக்கு அந்த துணிவு வந்ததில்லை. இப்போது வந்திருக்கிறது. அனைவருக்குமான உலகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் இந்த ஒரு நடவடிக்கை மட்டுமல்ல, முதலாளித்துவத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியம் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த முறையில் உலகத்தை ஒரு சோசலிச உலகமாக மாற்றுவதற்காக உறுதி போடுவோம். எல்லா விதமான மனித உரிமை மீறல்கள், எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் முடிவு கட்டுமோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.